கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய பேருக்கு ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது, ஒரு தாயினோட அன்பு எப்படிப்பட்டது நமக்கு தெரியாமயே போயிருது. எதனாலன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் இல்லன்னா நம்ம ஒரு பெற்றோரா இருக்கோம். நம்மனால ஒரு உண்மையான அன்பு, தேவனுடைய அன்ப நம்மனால பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியல. எதனாலன்னா, நம்ம தேவனுடைய சாயல்ல இல்ல. ஏன்னா பாவம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால, நம்ம தேவனுடைய அன்ப நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க முடியல. அதேமாரி நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியல. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்மளும் சரி, நம்ம பிள்ளைகளும் சரி, கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டவர்? அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இல்லாதனால, நம்ம நெறைய நேரம் நம்மளும் சரி, நம்ம பிள்ளைகளும் சரி, தேவனை விட்டு நம்ம வழி விலகுறவங்களா இருக்கிறோம். ஆனா நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்? நெறைய பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் ஒரு ஒரு கடினமான ஒரு எஜமான் மாரி பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு தப்பு செஞ்சா, அவர் நம்மள தண்டிக்கிறவராயும், ரொம்ப நம்மளுக்கு கஷ்டங்கள், பாடுகள் கொடுக்கிறவராகவும், அல்ல நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டா நம்மள சபிக்கிறவராகவும் தான் நமக்கு கடவுள பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம், நம்ம அவர சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், அவர் மூலியமாக நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்னா, நம்ம அப்பாவா பார்க்கிறோம். அழகான ஒரு வசனம் இருக்கு. நீங்க கலாத்தியர் 4:6 நீங்க வாசிச்சீங்கன்னா, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எப்படி கூப்பிடணுமா? அப்பா பிதாவே என்று. நீங்க வசனம் 5 வாசிங்கன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதன் மூலியமாக இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிதாவை அப்பான்னு கூப்பிடுறோம். ஆனா நம்ம நிறைய நேரம் என்னன்னா, அந்த குமாரன் ஆவியை பெற்றிருந்தாலும் நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த குமாரனின் கேரக்டர் இல்லவே இல்லை. அதாவது நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா என்ன ஆகணும்னா, தேவனே பிரதிபலிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவங்க தகப்பனுக்கு நம்ம பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். எங்க அப்பா இவங்க, நான் எங்க அப்பா போல இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நிறைய நேரம் நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றோம், நம்ம தேவனே பிரதிபலிக்கிறோமா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம தேவனை பிரதிபலிக்காதனால நம்மளை பார்த்து யாருமே கிறிஸ்தவர்கள் சொல்லவே முடியாது. அதற்கு நமக்கு என்னன்னா, நம்ம தேவன் மேல அந்த அன்பு இல்லை. ஸோ நம்ம தேவனுடைய குமாரன் நம்ம சொன்னா என்ன பண்ணணும், நம்ம பழைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடியும் நம்ம இப்ப செய்து கொண்டிருக்கிற பாவத்தையும் விட்டுட்டு நம்ம விலகி நம்ம தேவனிடத்துல போகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய குமாரன் என்று நம்ம அழைக்கப்பட முடியும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியும். நம்ம அந்த மாதிரி பாவத்தை விடாம அந்த பழைய பாவத்திலே இருந்து கொண்டு கடவுள் என்னுடைய அப்பா, அவர் நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்க. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து நமக்கு லூக்கால சொல்லியிருப்பாங்க இல்லையா? லூக்கா நீங்க வாசிச்சீங்கன்னா 15வது அதிகாரம் 11வதுல அந்த கெட்ட குமாரன் கதையில சொல்லியிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கெட்ட குமாரன் அவங்க அப்பாட்ட இருந்து ஆஸ்தியில பாதி வாங்கிட்டு போயிட்டாராம். பாதினா கிட்டத்தட்ட அவர் கண்டிப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருந்திருப்பாருங்க. ஏன்னா அவருக்கு வேலைக்காரர்களே அவ்வளோ பெரிய வேலைக்காரர்கள் இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதி பணத்தை வாங்கிட்டு போய் அதை தேவனுக்கு பிரியமில்லாமல் செலவழித்து எல்லாமே போயிடுச்சு. இல்ல செலவழித்து அவர் என்ன பண்றாரு, பசியும் பட்டினியிலும் பன்றியோட உணவை சாப்பிட்ற அளவுக்கு அவர் கீழே போயிட்டார். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, அந்த அறிவு வருது. எங்க அப்பா எப்படிப்பட்டவர், எங்க அப்பா எப்படி அன்புள்ளவர்னு சொல்லி அவருக்கு அந்த மனம் திறந்த தன் தகப்பனை நோக்கி போகும்போது தகப்பன் முதல்ல ஓடி வர்றாரு. நீங்க பாருங்களேன், அந்த வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. லூக்கா 15:20 நீங்க வாசிச்சீங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருங்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதாவது என்னன்னா, தன் மகன் எப்போ திரும்பி வருவான்னு சொல்லி அவங்க அப்பா காத்து கொண்டே இருக்கிறார். அதுதாங்க நம்ம அப்பா. நம்ம கடவுள் அப்படிதாங்க. எப்ப என் பிள்ளை பழைய பாவத்தெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட ஓடி வருவான், நான் அவனை பார்க்கறதுக்காக என் கண்கள் எப்பொழுதுமே திறந்து கொண்டிருக்கிறது. வந்த உடனே எப்படி இந்த தகப்பன் ஓடி போய் அவரை கட்டி கொள்றாரோ, அதே மாதிரி நம்ம பிதாவும் என் பிள்ளை வந்துட்டான், பழைய பாவத்தெல்லாம் விட்டு வந்துட்டான்னு சொல்லி நம்மளை கட்டி கொண்டு முத்தம் செஞ்சு இல்லையா, நம்ம பழைய வஸ்திரங்கள் எல்லாம் தூக்கி போட்டு புதிய வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து காலில் பாதரட்சியை கொடுப்பார் இல்லை, அதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்ம தான் என்ன பண்றோம், நம்ம பழைய பாவத்திலேயே உட்கார்ந்து கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி கொண்டு நம்ம இன்னும் பாவத்திலேயே இருக்கிறோம். இல்லை, கடவுள் இன்னைக்கு வெயிட் பண்றாருங்க, நம்ம பாவத்திலிருந்து வெளியே வருவோம். ஏன்னா தேவன் அவ்வளோ அன்புள்ளவர். அந்த அன்பை நீங்க ருசிச்சாதான் என்ன ஆகும்னா, நம்ம தேவனிடத்துல போவோம். அந்த கெட்ட குமாரன் அப்படிதானுங்க, அவன் அன்பை ருசிச்சுட்டான். எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சனாலதான் என்ன ஆச்சுன்னா அவர் திரும்பி போயிட்டார். நம்ம நிறைய நேரம் நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னு தெரியாதனால நம்ம இன்னும் அந்த பாவத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், என்னென்ன பாவங்கள்லாம் நம்மளை பிதாவுடைய அன்பிலிருந்து நம்ம பிரித்து வைத்திருக்கிறது.
இல்லை ரொம்ப தூரமாக பிரித்து வச்சிருக்கு இல்லையா? அவர் அன்பை நம்ம ருசிக்காமையே இருந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நம்ம தேவனிடத்தில் கேட்போம். ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய பிதாவினுடைய இருதயத்தை நமக்கு சொல்லுவார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம நடக்கும்போது, நம்ம பழைய பாவங்கள்லாம் விட்டுட்டு நம்ம பிதா கிட்ட ஓடி வருவோங்க. அவர் நம்மளை அனைத்து முத்தம் செல்வார். நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் விழுந்தாலும் கடவுள் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். அதனால் நம்ம தேவனிடத்தில் கேட்போம், கடவுளே எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை கடவுளே, எங்கள் சுயத்தினால உண்மையில எங்களால் அன்பு கூறவே முடியாது, ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றுங்க கடவுளே, எங்களுடைய கசடுகள்லாம் வெளியே போட்டோம், அப்போ நாங்கள் உண்மையாய் பற்றி கொள்வோம், எங்களை உண்மை பிதாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அப்போ தான் எங்களால் உங்களை அப்பான்னு கூப்பிட முடியும்னு சொல்லி சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம இருதயத்தை மாற்ற வல்லவராக இருக்கார். கர்த்தர் அமைதி வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.